அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. நம்பிக்கை கொண்ட சிலரின் பிரார்த்தனை. சூனியக்காரர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் போட்டி நடந்தது. அந்த போட்டியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கொண்ட பின் சூரியக்காரர்கள் உண்மை இறைவனை ஏற்றது போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தில் சிலர் மற்றும் ஏற்றுக்கொண்டார்கள். பெரும்பாலோர் ஃபிர்அவுன் மீதுள்ள அச்சத்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்ற மறுத்தனர். நம்பிக்கை கொண்டவர்கள் தங்கள் இறைவனிடம் ஃபிர்அவுனின் கொடுமையிலிருந்து தங்களை பாதுகாக்கும்படி பிரார்த்தனை புரிந்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 10வது அத்தியாயத்தில் 83 to 86வது வசனத்தில் கூறுகிறான். ஃபிர்அவுன் தங்களை துன்புறுத்துவான் என அவனுக்கும் அவனது சபையாருக்கும் பயத்தால் அவரது சமுதாயத்தில் சிறு பகுதியினை தவிர மற்றவர்கள் மூசாவை நம்பவில்லை. ஏனெனில் ஃபிர்அவுன் அந்த பூமியில் வலிமையுள்ளவன், வரம்பு மீறுவனாக இருந்தான். என் சமுதாயமே, நீங்கள் அல்லாவை நம்பி முஸ்லிம்களாக இருந்தால் அவனையே சார்ந்திருங்கள் என்று மூசா கூறினார். அதற்கவர்கள், நாங்கள் அல்லாவையே சார்ந்து விட்டோம். எங்கள் இறைவா, அந்நீதி இழைத்த கூட்டத்தின் கொடுமைக்கு எங்களை ஆளாக்கி விடாதே என்று கூறினார். உனது அருளால் உன்னை மறுக்கும் கூட்டத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். இதன் பிறகு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அவரது சகோதரருக்கும், உமது சமுதாயம் வீடுகள் இல்லாமல் நாடோடியாக அடிமையாய் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே முதலில் அவர்களுக்கு வீடுகளை அமைத்து கொடுத்து அவர்களுக்கென்று ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கருதப்பட வசனங்களை இறக்கினான். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 10வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் கூறுகிறான். இருவரும் உங்கள் சமுதாயத்திற்காக எகிப்த் நகர் வீடுகளை அமைத்து கொடுங்கள். உங்கள் வீடுகளை ஒன்றொன்று எதிர்நோக்கும் வகையில் ஆக்குங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள். நம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக என்று மூசாவுக்கு அவரது சகோதரருக்கும் தூது செய்தி அறிவித்தோம். ஏகத்துவத்தை ஏற்ற ஃபிர்அவுனின் மனைவி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரச்சாரத்தால் உண்மை இறைவனை அறிந்த ஃபிர்அவுனின் மனைவி ஆசியா அவர்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனை அறிந்த ஃபிர்அவுன் அவர்களை மிகுந்த கொடுமைப்படுத்தினான். தன்னை நிராகரித்துவிட்டு வேற யாரோ தன் மனைவி இறைவன் என்று ஏற்றிருப்பதை பொறுக்க முடியாமல் அவர்களை துன்பத்திற்கு ஆளாக்கினான். இருந்தபோதும் இதுவரை